கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். பாட்டு புத்தகத்தில் 105வது பாடல். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. எல்லாரும் நல்ல வாயை திறந்து அந்த வாயில அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் சொல்லி ஆராதனை செய்யணும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். Kallakku
மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தமென்றாய். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தமென்றாய். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களில்
கர்த்தர் சமூகத்தில் கைகூடுவோம். சொல்லி பாடுவோம். கைகூடுவோம். கவலைகள் மறந்து கைகூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மை மகிழ்ந்து களி கூறுகிறேன் தினமும். உன்னதரே
சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரமே சொல்லி சொல்லி பாடுவே நன்மை தரப்பனே நன்மை செய்வே நன்மை தரப்பனே நன்மை செய்வே ஜீவன் தந்த நீரங்கு புவி உருவம் நீங்கிட கருவிருக்கிறேன் ஜீவன் தந்த நீர் அன்பு புவி பாவம் நீங்கிட கருவிருக்கிறேன் உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீர் பிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே பிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே கருத்தர் கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர் கருத்தர் கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்தீர் இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்துவிட்டீர் இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்துவிட்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உம்மை சொத்தாக வைத்துக் கொண்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாகாமல் ஆண்டவருடைய சொந்தமாக இவ்வளவு உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர் நன்றி தகப்பனே அப்பா நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்துவிட்டீர் இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்துக் கொண்டீர் இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர்
தேவனாகிய கர்த்தர் அவர் தான் காரியங்களை என்ன பண்ணணும், அழகா செய்யணும். அவர் தம்ம தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவார், அந்த பாதுகாப்பை அவர் தான் செய்யணும். ஆகையினால இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுக்காகவும் அவரிடத்துல நம்ம உதவி கேட்கலாம். கேட்கும்படியான ஆண்டவர் தான் சொல்றார், கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். நம்ம கேட்போம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அன்பின் ஊழியக்காரர் நம்மோடு பேசுவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கின்றவராகவே இருக்கிறார். இந்த நாள் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள். வந்த யாவரும் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் வார்த்தை கொண்டு நம்ம நடத்துவார். வந்த யாவரும் நம் காது உள்ளவர்கள் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுங்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிக்கணும். இவ்வளோ நாள் வாய்ஸ் வந்துருக்கீங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகிறது வர்றது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை மாத்திரம் கவனிக்கணும். நாம் வந்திருப்பதுக்கு தேவன் நம்மிடத்தில் என்ன பேச இருக்கிறார். அவர் வார்த்தை கொண்டு தான் பேசுவார். வார்த்தை தான் நமக்கு ஜெயம், வேற எதுவுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்காது. இப்போதான் ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, குதிரை வண்டி ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு, ஒரு பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஒரு கம்பு இருக்கு, ஜாட்டி இருக்கும், அந்த மாட்டை அதட்டி ஓட்டுறது. அப்போ தான் அந்த மாடு ஓடும். சில பேர் கால்லையும் கூட பண்ணுவாங்க. அது பழக்கம் ஆன பிறகு சத்தத்தை கேட்டு ஓடும். ஆனாலும் அதை இயக்குவதற்கு அதற்கு ஏற்ற ஒரு ஆள் வேணும். அப்போ தான் ஆட்டையோ மாட்டையோ மேய்க்க முடியும். நல்லா பழகப்பட்டிருப்பா அப்படி குரல் கொடுத்தா போதும். அது இதுக்கும் சரியா இருக்கும், அதுக்கும் சரியா இருக்கும். பழகப்பட்டு வந்துடும். இது குரல் கொடுத்தா போதும், இந்த பழக்கத்துல அது வந்துடும். இவைகளே இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில அதிபதி என்று சொல்லக்கூடியவன் சாத்தான். நாம இந்த உலகத்தில ஜீவிக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லும்போது ஏதோ வெந்ததை வேகாத சாப்பிட்டு ஜீவனோடு இருக்கிறோம். அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னா எப்படிதான் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. நமக்கு தேவன் எதை அனுமதித்திருக்காரோ அதை கொண்டு அது வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது இந்த பூமியிலே வாழ்வதற்காக. ஆனா அந்த பூமியிலே நிறைய பொல்லாதவர்கள் இருக்காங்க. அந்த பொல்லாதவர்கள் யாருன்னா, அவங்களை இயக்குகிறது பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு ஒரு தலைமை இருக்கும். அவன் மூலியமாக எல்லாமே நடக்குது இந்த உலகத்தில. கவனமா பாருங்க, அவன் மூலியமா தான் எல்லாம் நடக்குது. சும்மா பொருளை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறதும், நாம ஓரமா பார்த்து பத்திரமா போயிட்டு இருப்போம். நமக்கு தெரியாம நம்ம பின்னாடி வந்து எந்த பண்டியாவது வந்து இடிச்சு நம்மளுக்கு தெரியும். ஓரமா போயிட்டு இருப்போம், அந்த பில்டிங் நம்ம அறியாமையே நம்ம மேல விழும்.
இப்படி நிறைய காரியங்கள் நடைபெறுவதற்கு பிசாசு தான் காரணம். சில நேரங்களில் வந்து தனிமையா போகும்போது, அது பகலா இருந்தா கூட சரி, நானா அந்த மாதிரி பயந்து இருக்கேன். பயப்படும். எங்க அண்ணா மணப்பாக்கம் கூட்டு போவாங்க. கலைமட்டிலிருந்து மணப்பாக்கம் கூட்டு போகும்போது, அந்த ஊருக்குள்ள போகும்போது வீடுங்கன்னா எங்கேயும் 2 கிலோமீட்டருக்கு அப்பதான் வீடுங்க இருக்கும். ஃபுல்லா மணல், கால்லாம் அப்படி பயங்கரமா பத்தியம், கொப்பளம் கூட வந்துடும். ஆனா எங்க அம்மா இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணுவாங்க, செருப்பெல்லாம் வாங்கி கொடுத்து தான் இருக்கும். அது போனா கூட மண் சூடா வந்து காலெல்லாம் படும். அப்படி போகும்போது பயம் இருக்கும். மனுஷன் வருவானுன்ற ஒரு பயம் வேற, உச்சி வேலைன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது காற்று, இன்னொன்று சிகப்பு. அப்படி போகும்போது தெரிஞ்சவங்க எல்லாம் முடிச்சு தான் வந்து, அது பேர் கருப்பம். காற்று கருப்பு. அந்த கருப்பு வந்து காத்தோடு கலந்து வந்து நம்ம மேல நெருப்பா பாய்க்கும். நம்மனா அங்க இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன், இப்ப நம்மள சொல்றேன். இப்போ காத்து கருப்பு இருக்கும், பார்த்து போ. பாக்கெட்ல என்ன பண்ணிக்க, ஒரு அடுப்புக்கறி துண்டு எடுத்து வச்சுக்கிட்டு போ. அது யார் வச்சுக்கிட்டு போவாங்க தெரியுமா உங்களுக்கு? அடுப்புக்கறி துண்டு. எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எங்க அம்மா எனக்கு செய்வாங்க அந்த மாதிரி காரியம். எதுக்காகிலும் நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கணும். அப்பதான் பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசு இந்த உலகத்துக்கு கடவுள். எல்லாருக்கும், இந்துக்களா இருந்தாலும், முஸ்லீம்களா இருந்தாலும், கிறிஸ்துவனா இருந்தாலும், அவன் தான் இந்த உலகத்திற்கு கடவுள். அவனை யாரெல்லாம் வணக்கம் பண்ணி அவன் சொல்ற மாதிரி கேட்குறாங்களோ அவங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா என்ன பண்ணுவான், பாவத்தை நிறைய கொடுப்பான், அநியாயத்தை கொடுப்பான், அக்கிரமத்தை கொடுப்பான், கோபத்தை கொடுப்பான், எரிச்சலை கொடுப்பான், சண்டையை கொடுப்பான், வறுமையை கொடுப்பான், சில நேரத்தில் ஆசீர்வாதம் கூட கொடுப்பான். அதனால தான் நிறைய பேர் சொன்னா, அங்க போனப்போ நல்லா ஆயிடுச்சு. அற்புதம்லாம் செய்வான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அற்புதம்லாம் செய்வான். அவனால ஒரு மனுஷனையும் விடுதலையாக்க முடியாது. அந்த அதிகாரம் அவங்ககிட்ட இல்லை. மன்னிக்க முடியாது, பரலோகத்திற்கு அடுத்து செல்ல முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் அவனால செய்யவே முடியாது. இப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் இப்ப சொல்ல போற காரியம். ஆட்டோ ஓட்டுறதுக்கு சாட்டை வேணும், இல்லை குரல் கொடுக்கணும். அதோட பழக்கமா இருந்து அப்போ கூட நம்ம குரல் கொடுத்தா தான் அந்த ஆடு மாடு சொல்றபடி கேட்கும். அப்போ பிசாச எதனால நாம விரட்ட முடியும், அவனை நாம எதிர்க்க முடியும், அவன் இந்த பூமியில இருந்தாலும் கூட நாம வாழ முடியும். எனிபடி ஹியர்? யாராவது? பிசாசு இந்த பூமிக்கு கடவுள் சொல்லிட்டேன். அவன் தான் ஆளுகை செய்யறான், ஆண்டவரும் விட்டு வச்சிருக்காரு. இப்போ பிசாசு இந்த பூமியில இருக்கிறான். நம்ம என்ன கிறிஸ்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை வந்து தொழுது கொள்கிறோம், சபைக்கு வரோம், அவனை தான் நம்பி இருக்கிறோம். எல்லாம் உண்மைதான். அப்படிதானே சொல்றீங்க? ஆமா. ஆனா அந்த உலகத்துல வந்து அவன் தான் இருக்கிறான். அவனை நாம மேற்கொள்ளணும், அவங்கிட்ட சண்டை போடணும். நம்மலாம் யாரு? ராணுவ வீரர்கள். அப்ப சண்டை போடணும்னு சொன்னா ஆயுதம் நம்மகிட்ட வேணும் இல்ல? எதை வச்சு அவங்ககிட்ட சண்டை போடலாம்? நீங்க சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், இல்லைன்னா டைம் ஆகுது எனக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு காலில் என்ன பட்டிருக்க, அடிபட்டிருக்கு. யோசித்து பாருங்க. ஒன்று சொன்னா நம்புவீங்களா நீங்க? எப்படி தூக்கி போடுதா? இது வந்து ஐயோ, இந்த மாதிரி சத்தம் நேற்று முந்தானத்து பிசாசு கொடுத்தான் எங்களுக்கு. நானும் செல்லமாக தான் இருக்கோம். உடனே அந்நிய பாஷை பேசு, அவனை விரட்டி அடித்தோம்.
2 நாளைக்கு முன்னாடிங்க நைட்டு டைம் ஞாபகம் இல்லை, என்ன சொல்லுமா 2 3 சொல்லுமா இருக்கும். ஜபெல்லாம் முடிச்சுட்டு நானும் செல்லாமல் பேசின்னு இருக்கிறோம். பேசின்னு இருக்கும்போது மொட்டை மாடிக்கு மேலே அந்த கொட்டா போட்டுக்கிறோமா, அங்கே எனக்கு வந்து டைனோசர் மாதிரி அந்த சவுண்டு, அந்த மாதிரி உருவம் மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருக்கு நினைப்பு. சவுண்டு நாய்க்குட்டியெல்லாம் பார்த்து அப்படியே மெர்ச்சலாகி போயிட்டேன். ஏன்னா நானும் என் மனைவியும் ஆண்ட ஒரு காரியத்தை என் மனைவிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த 3 மணி நேரத்தில் 3 மணி இருக்கும். அப்போ இந்த சவுண்டு முதலிய ஆண்டவராகிய தேவன் அந்நிய பாஷையில் பேசி நான் செல்லாம விரட்டி ஓடி போடாமல் சொல்லி இப்போ இந்த பூமியில வாழ்றோம். பணம் எல்லாமே இருக்கு, வசதியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்க முடியும் எல்லாருக்குமே. என்ன பண்ண முடியும் அவனை? யாராவது சொல்றீங்களா? பாக்கெட்ல பணம் இருந்தாதான் விரும்பிருந்தா வாங்கி சாப்பிட முடியும். பையில பணம் இருக்கணும், கையில பணம் இருக்கணும், எல்லாமே ஆசிரியர் சொல்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லலாம். இப்போ உலகத்தின் அதிபதி அவன் தான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? யார் அது? நாமத்தை சொல்லணுமா? அது குறுக்கு நாமமா நெடுக்கு நாமமா? சரி, இயேசு நாமம் என்னன்னு சொல்லுவீங்க? அது எப்படி போயிடுவானா? சரி, ஒரு பிசாசு புஷ்ணுக்குது. அந்த பிசாசு புஷ்ணத்துல உங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு அந்த பிசாசை ஓட்டுன்றோம், முடியுமா? என்னமா யார் சொன்னது? நான் சொன்னா நம்மளுக்குள்ள இருக்காருன்னு உங்களை பத்தி சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க. நம்மளுக்குள்ள இருக்கான்னு சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்காரு நீங்க சொல்லுங்க, அது உங்களுடைய விசுவாசம். நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவர் உங்களுக்குள்ளலாம் இருக்காரு, நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? நீங்க சொல்றீங்க எனக்குள்ள இருக்காரு, அந்த விசுவாசம் நான் சொல்றேன். என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க? இன்னுமா அம்மா இங்கதான் இருக்கீங்களா? அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? அவன் மெரிச்சு வச்சு போயிட்டே இருப்பானே. ஏன் எங்கேயோ குரல் கேது? யார் அது கேப்பா? ஆமா, பிசாசு வந்து உக்காய் நின்றுதான். அங்க உக்காய் நின்று உபவாசம் பண்ணி இருப்பியா? பொங்கல் வைக்கிற மாதிரி அது போயிட்டு உபவாசம் இருந்துருவார். சோறு தண்ணி குடிக்காம பிசாசு வந்துட்டானு உபவாசம் இருந்துருவார். உபவாசம் இருந்தவங்களே உபவாசம் இருக்கான்னு பிசாசு ஒன்று விட்டு போயிடுறோமா? ராணுவத்தில் இருக்கிறீங்க, எதிராளி துப்பாக்கியை எடுத்துட்டான். நீ இரு, நான் போய் துப்பாக்கி எடுத்த ரூம்ல வச்சுன்னு சொல்லிட்டு போவியா? அது வரைக்கும் எதிராளி ராணுவ வீரர் வந்து இவர் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருப்பானா? நீ போகும்போது உன்னை காலி பண்ணிடுவான். ஏன்னா அவன் ரெடியா இருக்கிறான். நீங்க முடிக்கணும், அப்பதானே மற்றவங்க என்ன சொல்லி முடிச்சாங்கன்னு தெரியும், எனக்கும் என்ன எதுல முடிச்சிங்கன்னு தெரியும். யோசனை வருது இல்ல? இயேசுவின் நாமத்தினால சொன்னா என்ன அவர் நாமம்? குருகா குருகமா? அப்போ இயேசு நாமத்தினால துருகம் அப்படின்னு சொன்னா பிசாசு போயிடுமா? எல்லாம் பேசமா வாயில வெளியே டக்குன்னு வெளியே வந்தா தான் மத்துக்கும் பரவாயில்லப்பா, வளர் நல்லாவே ஆன்சர் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு. அதானே அதானே உண்மை. இப்ப நான் பேசிருக்கிறேன்னு சொன்னா ஊழியக்காரர் எப்படி பேசுகிறாம இருப்பா, ஐயோ அந்த அதை கட்ட இது அதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை குத்துருவாருப்பா. இருக்கா இல்லையா அச்சம்? அவ்வளவுதான். அப்போ மற்றது எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு. பிசாசை மேற்கொள்ளணும்னா இந்த பூமியில அவன் தான் அதிபதி, அப்பதான் வாழ முடியும்.
ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக போறவங்க வரவங்களாம் பார்த்து துருகம் இயேசு நாமத்தினால, துருகம் இயேசு நாமத்தினால அப்படி சொல்லிட்டு போனாக்கா பிசாசு போயிடுவானா. நேரடியா உட்கார்ந்து நம்ம சபையில எத்தனையோ பேருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அவங்கள பார்த்து இயேசுவி நாமத்தினால போ அப்படின்னு போக மாட்டேங்குதா. ஊழியக்காரர் நாங்க ஜெபிச்சா கூட போதுங்களா? போதுங்களா? போகலையா? போகல. ஏதோ சின்ன ஏமாந்த பிசாசு மாதிரி அப்படியே லைட்டை இப்பதான் அனுப்பியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் பாருனா அவளுக்கு மயங்கி அவங்க வந்துடும். அந்த பிசாசு சொல்லல. பிசாசு அப்படின்னு சொன்னாவே எப்படின்னு ஆமா ஆண்டவரே இருக்குன்னு நான் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆண்டவரியே அப்பா ஆண்டவர் அவனை எப்படி ஜெயிச்சான்? ஆண்டவரியே. நம்மளாம் என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை அறிவீர்கள். அறிவீர்கள் கேட்பீர்கள் மட்டும் இல்லை, அதை கேட்டு உணர்ந்து அந்த வார்த்தையை ஆராதித்து அந்த வார்த்தையை நம்பி உனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினால் இந்த பிசாசை நான் விரட்டுகிறேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நீ விசுவாசிச்சு அந்த வார்த்தை நீ கனப்படுத்தி, எப்பொழுதும் அந்த வார்த்தையை கனப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தையை நினைத்து கொண்டு, இப்படி நம்ம அந்த வார்த்தை ஒரு வார்த்தை இல்லை, இது போன்ற அநேக வார்த்தை. ஆபிரகாமோடு இருந்த தேவன் நீ, ஈசாக்கோடு இருந்த தேவன் நீ, யாக்கோபோடு இருந்த தேவன் நீ, மோசையோடு இருந்த தேவன் நீ, இப்படி ஒவ்வொருத்தரோடும் இருந்து அவர்களை கொண்டு பிசாசானவனை ஜெயிக்க செய்தவர் நீராண்டவரே. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கெல்லாம் ஆண்டவர் யாரோடு கூட இருந்து யாரெல்லாம் விடுவித்தாரோ அப்படிப்பட்ட ஆளுநர் நமக்கு தெரியணும். வேதத்திலே திருப்பி மோசை தெரியுமா? தெரியும். ஆபிரகாம் தெரியும், யோபு தெரியும், தாவீதை தெரியும், பவுலை தெரியும், தானியேலை தெரியும், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தெரியும். என்ன தெரியும்? அவருடைய காரியம் எல்லாம் நன்றாக எனக்கு தெரியும். கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, ராஜாவே நீர் நிறுத்தியிருந்த புற்றிலே நான் வணங்க மாட்டேன். யாருக்கு தைரியம் இருக்கும்? ஏன்? அவங்க ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தர் நம்புறாங்க. பெரிய உருவத்தை இல்லை. நல்லா சொன்னார் நேற்று ஐயா அவரு, இந்த வேதகாமத்தை சும்மா கையில் எடுத்து இல்லை, தலைமாட்டில் வச்சு இல்லை, அக்கில் வச்சு இல்லை, பக்கில் வச்சு இல்லை, பையில போட்டு வச்சு இல்லை. ஊழியக்கார் போகும்போது அவர் சொல்றாரு, வாசல் அடி போகும்போது இது முன்ன வைப்பாராம், அப்படி பைபிள் அடி நீட்டிங் தான் அடி பின்னாடியே போவாராம். ஏன்? அப்ப இந்த வார்த்தைன்னா இதுல இருக்குது, ரைட்டு. உனக்குள்ள இருக்கா இல்லையா? உனக்குள்ள இருந்தா இது இப்ப தேவையில்லை. இதுல இருக்கிற வார்த்தையில ஏதோ ஒருவருக்கு என்கிட்ட இருக்கு, கனப்படுத்துகிற இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் இப்ப அப்படிதான் பண்றாங்க. ரொம்ப அருமையா பேசல. எனக்கு ரொம்ப ஆரம்பத்திலிருந்து எனக்கு தெரியும். எனக்கு சாம் செல்லதுரை எனக்கு குறைஞ்சது ஒரு 40 வருஷத்துக்கு மேலவே தெரியும் எனக்கு. அப்ப வெறும் சுடுகாடு, சபகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மட்டும் மெசேஜ் எடுப்பார். அவங்க ஒய்ஃபு டாக்டர்னு நினைக்கிறேன், அந்த அம்மா நான் பார்த்துருக்கேன், அவங்க பையனை பார்த்துருக்கேன். அவர் மட்டும் மெசேஜ் எடுப்பார். நான் ஒரு சபைக்கு தான் போயிட்டு இருந்தேன். எப்படி போனேன்னு ஞாபகம் வரல எனக்கு. ஆனால் ஒரு சபைக்கு போவேன். அப்போல்லாம் சிடி 7 ரூபாய் நினைக்கிறேன் நான், கேசட். எந்தெந்த வாரம்லாம் மெசேஜ் எடுப்பாங்களோ அந்தந்த வாரம் நீ கேட்டீங்கன்னாக்கா அதுலேயே டேட்டு போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்பாங்க. போன வாரம், போன மாதம், 5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டால் சரி. ஒவ்வொரு மெசேஜும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேயில் போட்டு வச்சுருப்பாங்க. காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரலாம். அப்படி வாங்கிட்டு வந்து என்கிட்ட டேபிள் கார்டு வந்து போட்டு கேட்டுதான் இருப்பேன். அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே ஆங்கில பயணி வாடகை இருக்காரு. ஆங்கில பயணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகி போச்சு. நேற்று கூட என் மனைவி கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஐயா பேசியிருக்காரு சாமி செல்லதுரை, அதனால் வேணாம் சொல்லாமா, இதை ஆஃப் பண்ண, எனக்கு அதுதான் இதுதான் முக்கியம், எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் மெசேஜை கேட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
அவ்வளோ அழகா இருப்பார். சத்தியம்தான், சத்தியத்தை அந்த அளவுக்கு பேசுவார். வாழ்க்கையில் என்ன பண்றாரு, அவங்க பையனை போட்டு அப்படியே அடிக்கிறாரு. எங்க செவத்துல சத்தம் கேட்குது, டும் டும் சத்தம் கேட்குது. ஏன்னா ஒரு செவரு நான் இந்த பக்கம் இருக்கிறேன், அவர் அந்த பக்கம் இருக்கார். அது ஓடு போட்டு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு. எவ்வளோ வாடகை? 5000 ரூபாய். நரசிம்ம நகர். இதுக்கு என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கமாக வந்து, நான் இருக்கிறது ஓட வீட்டில், இந்த பக்கமாக வந்து உள்ளே போயிட்டு, பிரதர் பிரதர் என்ன பிரதர் பிரதர் கொஞ்சம் போட்டு வச்சு நம்ம பையனை அடிக்கிறாங்க பாபு. எல்லாருக்கும் வெறியாகி போச்சு. நான் மெசேஜ் போட்டு கேட்டு வந்தோடனையும் அதை முடிச்சோடனையும், ஏய் பரணி, சின்ன பொண்ணு, அவங்க பொண்ணு, அந்த பொண்ணு. நான் சொன்னேன், என்ன ஐயா நீங்கள் எல்லாரும் யாரையும் போட்டு அடிச்சுக்கிற பாரதி ஸ்டைல்லாம் பார்த்தா ரவுடி ஸ்டைல் தான். பஞ்சாயத்துக்கு உங்கள் அம்மா, ஐத்த, மாமன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுனாரு. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. போதுமா சொல்லிட்டான் அப்படின்னு வெளியே காட்டுறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அந்த மனுஷன் பள்ளி கற்றுது, அதை போய் சொல்கிறான் அப்படிலாம் வெக்கப்பட்டு போனாங்க. வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு அந்த மாதிரி சத்தியத்தை சொல்லக்கூடியவர் இன்னும் ஆண்டவர் திருப்பி ஜீவனோடு இருக்காரு. சாமி செல்லப்பேர் அவங்க அப்பா நடத்திருந்த அவரை நான் பார்க்கல, இவருக்கு இன்னமும் நடத்துறாரு. செம்மான மெசேஜ். நானும் செல்லமாக போயிருக்கோமா சரியா ஞாபகம் எனக்கு. சாமி செல்லப்பேர் சபைக்கு இப்போதான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க. சுடுகாடு ஃபுல்லாக அவரே வாங்கிட்டாரு. என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். நான் சொன்ன பாருங்க, முந்தானத்து நைட்டு அந்த சவுண்டு, அது சத்தம் கொடுத்துத்தான் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பட்டா கத்தியை எடுத்துன்னு ஓடுறான். அப்படியே எங்கட ஆளை காணணும். பண்ண முடியுமா என்னால? பிசாச அதை விட வழிமுள்ள தேவனுடைய வார்த்தை. அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ சாத்தான், உனக்கு அதிகாரம் இல்லை. தேவன் உன்னை ஜெயித்தார், நானும் உன்னை ஜெயிப்பேன். அப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாரும் ஜெயிக்க முடியும்னா முடியும். ஆண்டவரை நம்பணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அதை உணரணும், அதை புரிந்து கொள்ளணும், அந்த வார்த்தையின்படி நடக்கணும். அதுதான் ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய சத்தியம் தான். வேற எதுவும் நம்மளை விடுதலையே ஆக்காது. அது மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கு கொண்டு போவதே இதுதான், சத்தியம்தான். அப்ப சத்தியத்தை என்ன பண்ணணும்? காது உள்ளவர்கள் கவனிக்கணும், அதை உணரணும், உணர்ந்து அதன்படி நாம நடக்கின்றோமா என்று நம்மை நாமே சோதித்தறியணும். அதுக்குதான் உங்களை சபைக்கு வாங்கன்றோம். இந்த ஜான்சன் சொன்னாரு, ஒன்று உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்தா என்ன பண்ணுவேன்? உடனே சரி உபவாசம் நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே, உபவாசம் சொன்ன உடனே உன் உடம்புல அப்படியே வல்லமை இறங்கிடுமா? உபவாசம் என்பது என்ன ஆண்டவருக்கு இன்னும் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன், என்ன அவருக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவரை இன்னும் நான் உண்மை நேசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அது உபவாசம். சில பிசாசுகளை மேற்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே, ஆதலால் உபவாசித்து உங்க நாமத்தினால் அவனை ஜெயிப்பேன். அதுக்கு உபவாசம். நான் இன்னும் என் தேவனுக்குள் இருக்க வேண்டும். 10, 15 அப்படியே ஒரு 40 சொல்றேன். அது வரைக்கும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. நம்ம சபையில எத்தனை பேர் இருந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் எப்போவே உபவாசத்தை நான் அசட்ட பண்ணல. அந்த உபவாசத்திற்கு கனத்தை கொடுக்கணும். அந்த உபவாசம் என்று சொல்லி இருக்கிற நாம தேவனுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கணும். அதுதான் உபவாசம். எத்தனையோ பேர் உபவாசம் போல நம்ம சபையில் இருந்திருக்காங்க, ஆளே இல்லை, குடும்பமே இல்லை. 40 நாள், 20 நாள், 10 நாள், 5 நாள், என்ன ஆச்சு? யார் உங்களை இருக்க வேண்டாம்னு சொன்னது? அப்ப கிறிஸ்துக்குள்ள இருந்த வைராக்கியத்தோடு இருக்கணும். அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு இன்னொரு காலையும்
அடிபட்டிருக்கு இப்படிப்பட்டு தெரியாது. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சீடு வந்துகிட்டே இருக்குது. அடுத்து அடுத்து என்ன ஆகுது? சீடு வந்துகிட்டே இருக்கு. என் மனதில் அப்படியே வெதிட்டாங்க. என்னப்பா ஆத்துக்கெல்லாம் விட கத்தர் இருக்கிறார். அவன் என்ன செஞ்சாலும் சரி, அப்பா நம்மோட கூட இருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ உங்க மத்தியில நின்று நான் பேசினீங்க, அவன் வெக்கப்பட்டு ஓடிடணும். என்ன பண்ணாலும் அப்படியே நிக்கிறான் நம்மளப்பா இவங்க. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. சரி பார்த்துக்கலாம், அப்பாவுக்கு நம்ம வீட்டில விரலுக்கு உண்டானா கூட சரி, காதுக்கு உண்டானா கூட சரி, ராமத்தில் என்ன தான் பண்ணோம், ஊருக்கு போய் தான் ஆகணும். அவனே போகும்போது ஆண்டுக்குள்ள இருக்கிற நாம ஊருக்கு போக முடியாதா? வாங்க, அவ்வளோதான். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்டுடைய ஊழியம் அவன் என்ன வேணும் பண்ணுவான். ஓட நீ என்ன வேணா பண்ணிட்டு நானும் நல்ல மருந்து தான் வச்சு போட்டு கொண்டுருக்கேன். சரி பார்த்துடலாம். அவங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அவன் இந்த பூமிக்கு அதிபதி. அவன் ராஜ்யம்தான். அவன் நாம் ஆண்டவருக்குள்ள எந்த இருக்கக்கூடாது. என்ன வேணா பண்றான் பாரு அப்படின்னு பண்ணுகிறான். நீ போட பார்த்துக்கலாம். இங்க அந்த நைட்டு தான் பார்த்தான் அவனுடைய எரிச்சல். அவ்வளோ பெரிய சவுண்டுங்க. என்னப்பா அது? பயப்படலாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு அவ்வளோ பெரிய சவுண்டு. இப்போ என்ன பண்ணுறது தெரியல சார். அவன் எனக்கும் அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஓ ஷத்தர நமக்காரா ரீபா நாபா போபோ கோரா பாடிக்கா ஆண்டவருடைய அந்நிய பாஷையில பேசி உடனே ஆண்டவர் உணர்ந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சத்தம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் மறுபடியும் ஒரு பேசி இந்த மனைவி தாவிதை குறித்து அவன் ஆண்டவர் என்னென்ன காரியம் அப்பெல்லாம் செஞ்சாலும் அப்படியே சொல்லி அந்த ராத்திரியிலங்க பயந்து போய் பேசுகிறேன். ஏற்கனவே பேசினுக்கிறேன். என் மனைவி சொல்லிட்டு இருக்காங்க. என் மனைவி சில காரியம் நான் கேட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களே எச்சில் ஆகிட்டேன். பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். என்ன பண்ணுவான் அவன்? சும்மா சீண்டி பார்ப்பான், அவ்வளோதான். உயிரை அவன் எடுக்க முடியுமா? ஆண்டவர் விட்டுருவாரா? அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ வார்த்தை தான் நமக்கு என்னது முக்கியம். அவர் எப்படியாய் பட்டவர். போலாம்ப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? போகலாம், இரு. போகலாம்ப்பா, வாப்பா. அமைதியா இரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவியா? அப்பா அப்பா பார்த்துக்கலாம்ப்பா, நாம நல்லா இருந்தால் ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் போகலாம் 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 முடியும். போய் பார்த்தான். சொன்ன கண்டிஷனோட போனேன். அங்கே போனால் நான் சொன்ன மாதிரி இருக்கு. பார்த்தியா? போயிட்டு வந்தேன். சும்மா பார்த்தா அவ்வளோதான். ட்ரிப்பு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் இருக்கிறேன். எனக்கு வைத்தியெல்லாம் தெரியும். சித்தா டாக்டர் நான் அப்படின்னு. சித்தாலாம் ஊசி போட மாட்டாங்க தெரியுமா? நாங்கள் மாத்திரை கொடுப்பாங்க, அது தெரியுமா? உனக்கு சுகர் 260. எப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏற்றியா, சாப்பிட்ட பிறகு ஏற்றியா? எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாமே ஜெயமா இருக்கும், தைரியமா இருக்கும், திருப்தியா இருக்கும். அவர் நம்மோடு கூட இருக்கணும். தூக்கு தூக்கு என்ன தூக்கு மனுஷன் என்ன ஆகிடும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா ஐயா சொல்லுவார், சாமி சொல்லுது, அலங்காரம் பண்ணுங்க. சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அது இல்லை பிசாசு என்ன பண்ணுவான்? கவுத்துட்டு போயிட்டு இருக்கும். அதை தான் ஆண்டவரை நமக்கு இங்கே சொல்ல இருக்கிறார். அதிகாலையில் தினம் தீரினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. சுகமடைந்து
தேவன் இயேசு ஒருவரே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. பகலென விரிவது இறைவாவும் அற்புதமே. உலகிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இரவொன்று வந்து பகலென விரிவது இறைவாவும் அற்புதமே. உலகிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இருளை நீக்கும் வெளிச்சமும் நீரே, இணையில்லா தேவனே. இரக்கத்தை தேடி எரிந்திடுவோர்க்கு குறைவிலவும் திருவையே, குறைவிலவும் திருவையே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. பார்ப்பவர்களெல்லாம் கசப்பு இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்களெல்லாம் கசப்பு இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலமையெழுந்து ஞானமயவித்தால் கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தார் வல்லமை உனை சூழுவே, வல்லமை உனை சூழுவே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. நடந்திடுவதை தேடு சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு. வழியிலே நடந்திடுவதை தேடு சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு. நிம்மதி தந்திடும் நீதியின் தேவனின் அன்பில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மையல் முடிசூடு, நன்மையல் முடிசூடு.
அதிகாலையில் தினம் தேடினார் உமை கண்டடைவார்கள் ஆராதனையில் குறிப்பாடினார் சுகமடைவார்கள் துணிக்கு பாத்திரே தூயாவியே துணிக்கு பாத்திரே தூயாவியே ஆராதிக்கும் தேவன் ஆராதிக்கும் தேவன் ஒருவரே அறியாதையில் உமை கண்டடைவார். எத்தனை பேர் அதிகாலையில் தேடுகிறீர்கள்? என் மனைவி 2 மணிக்கு தேடுவாங்க, 3 மணிக்கு தேடுவாங்க, 4 மணிக்கு தேடுவாங்க. நான் சில நேரத்தில் 3 மணிக்கு தேடுவேன், சேர்ந்து 4 மணிக்கு தேடுவேன். ஆண்டவரே, தேடுதல் அங்கலாய்ப்பு. ஆண்டவரே இதோ வந்துட்டப்பா, அல்லேலூயா. எனக்கு வானத்தை பார்ப்பது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் படுக்கிற இடத்துல அப்படியே பார்க்கணும், பரலோக பிதாவே, மேக ஸ்தம்பமானவரே. அது காலையில் இருந்தாலும் இரவா இருந்தாலும் வானத்தை நான்கு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஊருக்கு போயிட்டு தான் ஃபுல்லாக அப்படியே 2 கரங்களையும் உயர்த்து பா, அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரை கனப்படுத்துவது அப்படி இருக்கணுங்க. இப்படிலாம் இருந்தா காலில் அடிபட்டுது, அதெல்லாம் வரும் போங்க. பிசாசு என்ன வேணாலும் செய்வான், அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்தல்ல முடியுமா? ஜீவனை கொடுத்திருக்காரு, பலம் கொடுத்திருக்காரு, ஆரோக்கியம் இருக்கு, வசதிகள் கொடுத்திருக்காரு. இது எந்த வேலையும் தடைப்படலையே, செய்வார் ஆண்டவர். நம்ம விசுவாசத்தையும் பார்ப்பார். அவன் கூட சேர்ந்து, அவன் ஒன்றும் அவனோட இணைந்து இல்லை, அவரும் நம்மளை கண்ணோக்குவார். தாவீதை விடலாம் ஆண்டவர் பார்த்தார். ஆனால் தாவீது சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நோக்கி பார்த்து, அப்பா நான் என்ன செய்ய வேண்டும்? நீ போ, நான் உனக்கு முன்பாக அங்கே எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். போனா அவங்களுக்குள்ளே ஆட்சி நிற்பாங்க. இவங்க போகும்போது எல்லாம் திரும்பாக ஓடுவாங்க. இருவங்களாம் வெட்டி போட்டு எல்லா பொருளையும், ஆடு மாடு எல்லாத்தையும் ஓய்ட்டு வருவாங்க. இது தாவீதினுடைய கொள்ளை. ஆண்டவர் அடி ஒட்டி செய்வார். அதே நேரத்தில் சின்ன தவறு பண்ணாலும் சரி, உடனே தண்டனை. அவருக்கு ஆடு இருக்கு, நாத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர், போய் சொல், இந்த 3 காரியத்தில் எந்த காரியத்தை தாவீதுக்கு நான் அனுப்ப வேண்டும்? லக்கம் பார்க்கிறார். எத்தனை வீரர்கள் எப்படி இருக்காங்க, நம்ம கிட்ட இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க எல்லாரும். சொல்றார், சொல்றது வேணாம், நமக்கு வேணாம் ஐயா இதெல்லாம், சும்மா போய் பார்த்துட்டு அப்போ. ஆண்டவர் ஒத்துக்கல. கொள்ளை நாயினால எல்லாரையும் அடிச்சு 30,000 36,000 தெரியல, அத்தனை பேர் அடிக்கிறார். தாவீது கலங்கி போய் ஆண்டவரிடத்துல கெஞ்சி கதறான், என்ன எடுத்துக்க, என் குடும்பத்தை எடுத்துக்க, என் ஜனங்களை ஒன்றும் செய்யாத. நான் யோசிக்கிறேன், தாவீதோடு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தில் கூடவே இருந்து ஆலோசனை கொடுத்து யுத்தம் பண்ணாரு. ஒண்ணுமே இல்லைங்க. என்னை பொறுத்தவரை அது ஒண்ணுமே இல்லைதான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்காங்க பாரு, மொத்தம் இவங்க எத்தனை பேர், அவங்க எத்தனை பேர், கவுண்ட் பண்ணிட்டு வா. அதுதாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, சம்மதிக்கல. ஏன்? எவ்வளவு பெரிய யுத்தத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கோம் கூட இருந்து, அப்பெல்லாம் கணக்கு பார்க்கலையா? 6 பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, யுத்தம் பண்ணாரு. எங்க போனாலும் அதுலயும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, முடியல. கேட்கவே இல்லையா?
அவங்க யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு நீயே சொல்லிட்டு தான் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாதா? நான் தான் 6ன்னு சொல்லி விட்டுட்டேன். எப்போ அவங்க தான் கூட இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிடாப்பா. அப்படி ஒரு யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்றாங்க, அதிலே கொஞ்சம் பேர் நின்றுடுறாங்க. ஆற்ற கடந்து போகணும், அதில் கொஞ்சம் பேர் நின்றுடுறாங்க. மிச்சம் இருப்பவங்களை வச்சு அந்த 300 பேர் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மொத்தத்தையும் வாயிட்டு வர்றாரு. வரும்போது எல்லாத்தையும் கூட்டின்னு வர்றாரு. ஆனால் பங்கு எப்படிதான் இருக்கு, எல்லாருக்கும் சரியாய் பங்கிடப்பட்டது. அதுதான் தாவீது ராஜா. தெரிஞ்சுக்கணும். நான் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு அதை கொஞ்சம் சொல்றேன். மனைவி நினைச்சா அவரோட மறந்துட்டாங்க 6ன்றாரு அப்படின்னு கூட இருக்கலாம். 600 பேரை வச்சுக்கிட்டார். அவர் ஒரு இடத்துல போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்களாம் இவரோட சேர்ந்து இவரை தலைவனை ஆக்கி அந்த கூட்டம் இவரோடு கூட இருந்துச்சு. எப்போ சவுல் பின்தொடரப்படும் பொழுது, இப்போ ஆண்டவருடைய ஒத்தாசைகள் இப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்து எத்தனையோ ஆபத்துல காப்பாற்றினது லக்கம் பார்த்தாரு பத்தியா. அவ்வளவுதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. வருமா வராதா? எத்தனையோ காலகாலமா நான் உன்னோடு கூட இருந்துங்கிறேன். இன்னைக்கு யாரோ ஒரு பொங்கலை பார்த்து பின்னாடி போயிட்டு அவங்க தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது போனது சும்மா பார்த்தது. அப்படி பார்த்ததுக்கே எப்படி கோபம் வருமா வராதா? எத்தனை காலமா உங்ககிட்ட பாடுபட்டு இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர். அவ்வளோ போய் யுத்தத்தெல்லாம் உனக்கு நான் வெற்றி பெற செஞ்சேன். இப்போ போய் ஜனங்க பார்த்து ஜனங்க தான் உனக்கு வெற்றி பெற கொடுத்தாங்களா? அப்புறம் மன்னிப்பு கேட்டு சரியாயிடுச்சு. என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ள இருந்தால் ஒரு வார்த்தையை கேட்டு நினைவுபடுத்தி அதன்படி தான் நடக்கணும். மனக்கண்களே உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின் ரஜினி. உலகத்தின் காட்சிகள்
காட்சிகள் காணாத வரைக்கும் உண்மைக்கு வழி இருக்கும். வாழ்க்கையில் உண்மைக்கு வழி இருக்கும். உள்ளத்தின் சிந்தனை மாறாத வரைக்கும், உள்ளத்தின் சிந்தனை மாறாத வரைக்கும் உத்தமம் நிலைக்கும். கிடைக்கும் மனக்கண்களில் உமை காட்டியோ எங்கள் நானே வெளிச்சமா இருக்கிறேன் என்று வேதத்தில் உரைத்தவரே, நெஞ்சில் ஒளியாய் தெரிபவரே. நானே வெளிச்சமா இருக்கிறேன் என்று வேதத்தில் உரைத்தவரே, நெஞ்சில் ஒளியாய் தெரிபவரே. ஞானத்தின் கண்களாய் கேட்டிடும் செய்திகளாய், ஞானத்தின் கண்களாய் கேட்டிடும் செய்திகளாய் எமக்குள் வசிப்பவரே. மனம் வீசிடும் பாசத்தோடு என இழைக்கும் உபகாரி, பாசத்தோடு என இழைக்கும் உபகாரி. எனக்கு பாடிக்கிட்டே இருக்கிற போல இருக்கும். ஆனால் டேனியலை உட்கார வச்சுட்டு தான் பாடணும். அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நான் பாடிக்கிட்டே பாட 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 ஆண்டவர் மேலே வச்சிருக்க அந்த அன்பு, அந்த பக்தி, வைராக்கியம் இன்னும் 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 அப்படியே குறுகிட்டே போகுது. உண்மையிலே ஆண்டவர் சொன்னார் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி, அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்கும்படியாய் நம்முடைய விருப்பம் அது தேவனுக்குள்ள இருக்கப்படும் பொழுது என்ன வந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் மாத்திரமே நமக்கு காட்சியாக இருப்பார். சங்கீதம் 103 1 ஆரம்பிங்க, எங்க முடிக்கணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 103 1 ஆரம்பிங்க, நான் எங்க முடிக்கணும்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. நமக்கு ஆண்டவர் சொல்றார், என் ஆத்துமாவே என்ன பண்ணோம், கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்ம ஆத்துமா மறக்கவே கூடாது. ஏன்னு கேட்டா
மூணாவது வார்த்தை பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆ, நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உன்னுடைய என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையும் என் நோய்களையும் குணமாக்கி, அது மாத்திரமல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நமக்கு என்னென்ன காரியம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு பாருங்க. உன்னுடைய உயிர், அதுதான் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, பிறகு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அழிவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. அதை நான் நினைச்சுக்குவேன். ஆண்டவர் எனக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ வயதை கொடுத்திருக்கு ஆண்டவரே. அதில் எத்தனை பலன் இருக்கு, எத்தனை ஆரோக்கியம் இருக்கு. அதாவது சரீரம் முழுவதும் ஆரோக்கியம். எங்கோ சில இடத்துல டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணிக்கலாம்? ஒட்டிக்கலாம், பஞ்சர் போட்டுக்கலாம். டியூப் நல்லா தான் இருக்கு, இன்னும் உழைக்கும். அப்படிதான். அப்ப ஆண்டவராகிய தேவன் நமக்காக என்னென்ன காரியம் எல்லாம் செஞ்சிருக்கிறார், இதெல்லாம் நம்ம நினைவு கூறணும். சங்கீதம் 103:1-5 வரைக்கும், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் தேவன் நம்ம காப்பாற்றுவே நினைக்க போகும்போது வேற யாராலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம், மோசம் போய் இருக்கோம், ஏமாற்றப்பட்டு இருக்கோம், வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அப்படி இருந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அப்ப இந்த ஆண்டவரை தான் நம்ம நம்பணும். அவர் நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் சொல்லி இது வரைக்கும் போதும் நினைக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நினைவுபடுத்தி அவருக்குள்ள நிலையா இருக்கிறேன்னா அப்பதான் பாட்டெல்லாம் கூட அழகா வரும். அது தினப்படுவோம், ஆரோக்கியமா இருப்போம். முடிச்சிடலாமா? ரைட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்ம சொன்ன கேட்ட வசனத்தின்படி யாருக்கு இதெல்லாம் சொல்றாரு ஆண்டவர்னா நமக்கு தான் சொல்றாரு. சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கவனமா கேட்கணும். 2, விசுவாசிக்கணும். இது எனக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீர். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் பக்கம் 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கம் 10,000 பேர் விழலாம், ஆனால் அதை உன்னை அணுகாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எங்களை அணுகாதபடிக்கு நீ பாதுகாத்து ரட்சித்து விடுவித்து உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆம் தகப்பனே, ஜெபிக்கிறோம். ஏற்ற வழிகளை பெறவும், வாசலை பெறவும், ஆமாண்டவர் ஆலோசனைகளை
கர்த்தருடைய கரம் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றியை தாரும். கர்த்தர் செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொல்ல முடியும், சொல்ல முடியாது எத்தனையோ விஷயங்கள் இருதயத்தில் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இருக்கிற தேவைகளை சந்திப்பது கூட, ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஆண்டவரே அப்பா 3 வேளை சாப்பிடுவதற்கு சம்பாதிக்கிற பலன் கூட ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். ஆமாண்ட அந்த பணத்தை கூட சம்பாதிக்கிற ஒரு திராணி இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு நாளை தள்ளுவது கூட மிகவும் பிரச்சனை உள்ள இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் எல்லாருக்கும் ஆண்டவர் என் தேவனானவர். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒரு உண்டா என்று கேட்டேன். ஒன்றுமில்லப்பா, அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, எல்லாம் ஆக மாட்டவர். காலை வேலை நாட்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கங்கள், துயரங்கள், பாரங்கள், கண்ணீர் உம்மை தேடி வருகிறது நிமித்தம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறது நிமித்தம் உண்டாயிருக்கிற விடுதலை, வெற்றிய, சுகத்தை, ஆரோக்கியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நன்றி ஆண்டவர். காலை மத்தியான வேளையிலும் இந்த கிருபை தயவு இறக்கத்திற்காக நன்றி. எங்களை யாவையும் கண்ணோக்கி பார்க்கிறப்பா, எத்தனை அன்பாய் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துவது சுவாமி. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனோடப்பா. அந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து ஐயா, அதை இருதயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பத்திரப்படுத்தி ஆராய்ந்து அறியப்படும் பொழுது உண்மையே நாங்கள் ஆராதிக்கும்படியாய் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா ஜீவனோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் இருதயத்துக்குள்ளே அப்பா நீங்கள் அனுப்பும். ஒவ்வொன்றும் எங்கள் இருதயத்திலே தங்கட்டும், கிரியை செய்யட்டும், எங்களை ரட்சிக்கட்டும், எங்களை கொண்டும் மற்றவர்களை ரட்சிக்கட்டும். எங்கள் தேவைகளையும் சந்தியும் இம்மட்டும் அதற்காக அப்பா நினைவுபடுத்தினதற்காக நன்றி. ஞாபகம் விட்டுக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இதை நிமித்தமும் கொடுத்த ஒவ்வொருவரும் நன்மையை, சுகத்தை, வளத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதி தாழ்த்துகிறோம். யாவரும் திருவிழால் முடிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா புதிய மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களையும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி, பலப்படுத்தி, பாதுகாத்து, ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சு வரலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.